அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. என்ன இருக்கு? என்ன இருக்கு? தயிர் இருக்கு, பச்சை பயிர் இருக்கு. தயிரையும் பச்சை பயிரையும் வச்சு பங்களாதேஷ் பாசி பருப்பு கிரேவி பண்ணி தரேன். சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அருமையா அட்டகாசமா இருக்கும் மக்களே. வீடியோ பாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சா பாசி பருப்பு இல்லைன்னா பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க. குக்கர்ல போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் நறுக்குன்னு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் ஊற்றி குழப்பி அதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் வந்த பாசி பருப்பு ஒரு ஓரமாக ஒரு பக்கெட் இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சா மிளகா, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கி அதுக்கப்புறம் இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்ச கலவையை ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா ஒரு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை ஊற்றி மலைச்சாறு மாதிரி மல்லித்தலையை